Hey everyone, இன்னைக்கு Sunquest சேனல்ல பார்க்க போகிறது The Sparrow, which was written by Paul Laurence Dunbar. He is an African American writer and most of his writings were about black people oda freedom and identity. இதை பற்றி தான் இருக்கும். He was born on June 27, 1872 and he was died on February 9, 1906. At the age of 33, he got died. It's a very early age, right? Because of tuberculosis, he got died. அவங்களோட பேரண்ட்ஸ் 2 பேருமே முன்னாடி ஸ்லேவ்ஸாக இருந்தவங்க. ஸோ தட் ஹீ கேன் ரிலேட் டு ஆல் தி ஸ்டாஃப்ஸ். ஸோ தட்ஸ் வை ஹிஸ் ரைட்டிங்ஸ் வேர் அபவுட் ஃப்ரீடம் ஆஃப் பிளாக் பீப்புள் அண்ட் ஐடென்டிட்டி ஆஃப் பிளாக் பீப்புள். டன்பரோட அம்மா தான் வந்து அவங்கள வளர்த்துறாங்க சிங்கிள் பேரண்ட்டாக. அண்ட் அவங்க வந்து வீட்லேயுமே பார்த்திங்கன்னா ஸ்டோரி டெல்லிங், பொயட்ரி ரிசைட்டிங் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வீட்டில் இருக்கும். மோரோவர் இவர் ஸ்கூல்லையுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆக்டிவான சைல்டு தான். எல்லா விஷயத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். ஸ்கூலில் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பருக்கு சீஃப் எடிட்டராக இருந்திருக்காரு. அண்ட் ட்ராமா, டிபேட், லிட்ரரி கிளப்ஸ் இதில் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவார். ஆர்வில் ரைட்டோடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. ஹூ இஸ் ஆர்வில் ரைட்? ஏர்பிளேன் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அவங்க தான். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. ரைட் பிரதர்ஸோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஓனாக பிரிண்டிங் ப்ரெஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ வித் தேர் ஹெல்ப் பால் லாரன்ஸ் வாண்டட் டு பப்ளிஷ் ஹிஸ் ஓன் நியூஸ் பேப்பர் கால்டு டேட்டான் டேட்லர். ஸோ ஹீ பப்ளிஷ்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் இன் 1890. அண்ட் இந்த நியூஸ் பேப்பர் ஒரு முக்கியமான நியூஸ் பேப்பர். ஏன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளாக் நியூஸ் பேப்பர் இன் டேட்டான். டன்பர் தன்னை ஒரு ரைட்டராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காக நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்த டைமில் எலிவேட்டர் ஆப்ரேட்டராக கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் அவரோட ஃபர்ஸ்ட் பொயட்ரி கலெக்ஷன்ஸை வந்துட்டு அங்கே வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட விற்று கூட அவரோட புக்கை அவரே தான் ஓனாக பப்ளிஷ் பண்ணிக்கிட்டாரு. அவரே தான் ஓனாக செல் பண்ணுறதுக்கு எல்லா இனிஷியேஷன்ஸும் எடுத்தார். இந்த மாதிரி தான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டராக அந்த நேஷ்னல் வைஸ் வந்து அவருக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சிது. நெக்ஸ்ட் அவருடைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ் பார்ப்போம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஒர்க் வாஸ் ஓக் அண்ட் ஐவி, விச் வாஸ் ரிட்டன் இன் த இயர் 1893. அவரே செல்ஃபாக பப்ளிஷ் பண்ணிக்கிட்டாரு. நிறையா அவரே போய் விற்கிறதுக்காக இனிஷியேஷன் எல்லாம் எடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒர்க். அண்ட் மேஜர்ஸ் அண்ட் மைனர்ஸ் அப்படிங்கிறது 1895 எழுந்தார். அண்ட் இந்த புக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ரைட்டர் வந்து இதுக்கு ரிவ்யூ பண்ணாங்க, வில்லியம் டீன் ஹாவெல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அவருக்கு ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்கான மெயினான ரைட்டிங்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் லிரிக்ஸ் ஆஃப் லோலி லைஃப் இன் 1896. இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட போம் தி ஸ்பேரோ இருக்குது. நெக்ஸ்ட் லிரிக்ஸ் ஆஃப் த ஹர்த் சைட் 1899. இதில் பார்த்தீங்கன்னா சிம்பத்தின்னு ஒரு போம் இருக்குது. அந்த போமில் ஒரு லைன் இருக்கும், ஐ நோ வை த கேஜ்டு பேர்ட் சிங்ஸ். இந்த லைன்ஸை வச்சு தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மாயா ஆஞ்சலோ வந்து அவங்களோட போமுக்கு டைட்டில் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கேண்டில் லைட்டிங் டைம் 1901. நெக்ஸ்ட் அவரோட ஃபைனல் பொயட்ரி கலெக்ஷன்ஸான லிரிக்ஸ் ஆஃப் ஷைன் அண்ட் ஷேடோ 1905. அது இல்லாமல் நாவல்ஸ் கூட எழுதியிருக்காரு. த லவ் ஆஃப் லாண்ட்ரி, த ஃபெனாட்டிக்ஸ், த ஸ்போர்ட் ஆஃப் த காட்ஸ், த அன்கால்டு, இந்த மாதிரி நாவல்ஸும் எழுதியிருக்காரு. அண்ட் மோரோவர் ஹீ ரோட் ஒன் ஆக்ட் மியூசிக்கல் பிளே, அங்கிள் எஃப்ஸ் கிறிஸ்மஸ், இன் 1900. That's all about him. Now let us see about the introduction of the poem, The Sparrow. The Sparrow போமில் பார்த்தீங்கன்னா 2 octave stanzas இருக்குது. Each stanzas containing 8 lines. Octave அப்படின்னாவே 8 lines. ஸோ டோட்டலி 16 lines இருக்குது இந்த போமில். அண்ட் மீட்டர் பார்த்தோன்னா iambic tetrameter. This particular poem, The Sparrow, was published in the collection of poem titled Lyrics of Lowly Life in the year 1896. தீம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இந்த பிஸியான டிஸ்ட்ராக்டிவான ஒரு லைஃப்பில் நிறைய ரசிக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் கண்டுக்காமல் கடந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிக்ரெட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்குது. லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். A little bird with plumage brown beside my window flutters down. A moment chirps its little strain, 10 taps upon my window pane, and chirps again and hopes along to call my notice to its song, but I work on nor heed its lay, till in neglect it flies away. Here little bird means sparrow. And what is the color of the bird? Plumage brown. Plumage அப்படிங்கும்போது அதனோட ஃபெதரில் இருக்கக்கூடிய ஒரு கலர். அண்ட் ப்ரௌன், இட்ஸ் ப்ரௌன் இன் கலர். ஸோ அந்த ஸ்பேரோ வந்து அவரோட விண்டோ கிட்ட வந்து ஃப்ளட்டர் பண்ணுது. ஃப்ளட்டர் அப்படிங்கும்போது சிறகடிக்கிறது. ஸோ அது வந்து ஃப்ளட்டர் பண்ணுது. அண்ட் அ மூமெண்ட் chirps இட்ஸ் லிட்டில் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது ஒரு மெலோடியான ஒரு சாங். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா ஒரு மெலோடியான ஒரு சாங் அது கத்தும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அவரோட விண்டோ கிட்ட வந்துட்டு ஃப்ளட்டர் பண்ணிவிட்டு கத்துது. அண்ட் அதுக்கும் அவர் திரும்பி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிறகடிச்சு பார்க்குது, கத்தி பார்க்குது. ஸோ அதுக்கெல்லாம் அவர் திரும்பியே பார்க்கல. எகெயின் என்ன பண்ணுதா, அந்த விண்டோட பேன் இருக்கும் இல்லையா, பேன் அப்படிங்கும்போது அந்த விண்டோக்கு நடுவில் ஒரு பலகை மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் போயிட்டு அது வந்து 10 times டேப் பண்ணுது.
ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க 10 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விண்டோவை வந்து 10 டைம்ஸ் டேப் பண்ணுது. அதுக்கும் அவர் திரும்பி பார்க்கல. மறுபடியும் வந்து செர்ப் பண்ணுது. செர்ப் மீன்ஸ் கத்தும் இல்லையா? ஸ்பேரோலாம் கத்தும் இல்லையா? ஸோ அது அந்த மாதிரி கீச் கீச்சுன்னு கத்துது. ஸோ அதுக்கும் வந்து அவர் திரும்பி பார்க்கல அண்ட் குதிச்சு பார்க்குது. இது எல்லாத்துக்குமே அவர் நோட்டீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து திரும்ப பறந்து போயிடுது. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஸோ பேர்ட்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ஹோப் அண்ட் லவ் come fluttering earthward from above, to settle on life's window sills and ease our load of earthly ills. But we in traffic's rush and din, too deep engaged to let them in, with deadened heart and sense plod on, nor know our loss till they are gone. பேர்ட்ஸ் அப்படிங்கிறது இயற்கையில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுனால தான் நமக்கு அதை பார்க்குறப்போ ஒரு மன அமைதி, ஒரு நம்பிக்கை, அன்பு இதெல்லாமே உருவாகுது. ஒரு பிளஸ்ஸிங்காக அது நமக்கு வானத்திலேருந்து இறங்கி வந்து நம்மளை பார்க்குறதுக்கு வருது. பட் அந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டு நெக்லெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா நம்மளோட பிஸியான லைஃப்லையே ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. நம்ம இப்போ எப்படி ஆகிட்டோன்னா டெட் அண்ட் ஹார்ட், விச் மீன்ஸ் ஒரு எமோஷ்னல்லெஸ் ஹார்ட் மாதிரி ஆகிடுச்சு. நம்ம இதையெல்லாம் எது மேலேயும் நமக்கு ஒரு எமோஷ்னல் பாண்டிங் ஆர் கனெக்ஷன் இல்லாமல் ஒரு மெக்கானிக்கலான லைஃப்லேயே ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் நார் நோ அவர் லாஸ் டில் தே ஆர் கான். நமக்கு இதெல்லாம் எப்போ புரியுதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்ம அந்த வாழ வேண்டிய வயசில் வாழாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்ம கைவிட்டு போனதுக்கப்புறம் உட்காந்து ரிக்ரெட் பண்ணுறோம். ஸோ தெர் இஸ் நோ யூஸ் அட் ஆல் இல்லையா? அந்த மாதிரி உட்காந்து வருத்தப்படுறதுல எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை. ஸோ அந்த மாதிரி வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு போமாக தான் இது இருக்குது. தட்ஸ் ஆல் ஃப்ரம் திஸ் poem. Hope this video is useful. If you find it very useful, please do subscribe and share with your friends. See you guys.